வாட் இஸ் ஹெல்த் ஆங்ஸைட்டி? ஹெல்த் ஆங்ஸைட்டினா என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஆங்ஸைட்டினா என்னென்னு புரிஞ்சுக்கணும். பட் இதுதான் என்னோடய பேஜை நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட் டைமாக இருந்தால், ஹாய், ஐ எம் நிரஞ்சன், ஐ எம் அ கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். உங்கள் மென்டல் ஹெல்த் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண தான் நான் இப்போ ஆன்லைனில் இருக்கேன். ஆங்ஸைட்டியை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம பிரெயினில் இருக்க அமிக்டலான்னு சொல்லப்படுற அலாம் சிஸ்டமுடைய ஓவர் ரியாக்ஷன் தான். அந்த ஓவர் ரியாக்ஷன் எந்த கண்டெக்ஸ்டில் வருதோ அதை வச்சு ஹெல்த் ஆங்ஸைட்டி, ஜென்ரல் ஆங்ஸைட்டி, சோஷியல் ஆங்ஸைட்டி, இன்னும் பல வெரைட்டிஸ் ஆஃப் ஆங்ஸைட்டியாக பிரிக்கப்படுது. ஸோ ஹெல்த் ரிலேட்டடாக வர ஆங்ஸைட்டி ஹெல்த் ஆங்ஸைட்டி. எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு ஒரு கொப்பளம் வருதுன்னு வைங்களேன், அதை நானும் பெருசாக கண்டுக்க மாட்டேன், 1 வீக்கில் அதுவாகவே சரியாயிடும். ஆனால் எனக்கு ஹெல்த் ஆங்ஸைட்டி இருந்துச்சுன்னா, ஒருவேளை எனக்கு ஸ்கின் கேன்சர் இருக்கனால தான் இந்த கொப்பளம் வந்துச்சோன்ற பதட்டம் எனக்கு அதிகமாகிடும். ஒருவேளை எனக்கு தலைவலி வருதுன்னு வைங்களேன், எனக்கு பிரெயின் டியூமர் இருக்கனால தான் இந்த தலைவலி வருதுன்ற பயம் எனக்கு அதிகமாகிடும். ஒருவேளை எனக்கு காய்ச்சல் வருது அப்படின்னு வைங்களேன், அது ஏதோ பெரிய இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த காய்ச்சல் வருது அப்படின்ற பதட்டம் அதிகமாகிடும். இதுக்கெலாம் எந்த எவிடன்ஸுமே இல்லாட்டியும் டாக்டரே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நார்மலாக இருக்கீங்க அப்படின்னு ரீஅஷூரன்ஸே கொடுத்தாலும் இந்த பதட்டம் மட்டும் போகவே போகாது. இது ஒரு குறிப்பிட்ட வியாதி, குறிப்பிட்ட ரியாக்ஷன்னு இல்லாமல் நம்ம பாடியோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸை கூட ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவாக இமேஜின் பண்ண வச்சு, பதட்டமடைய வச்சு, நம்மளோட இயல்பு வாழ்க்கையவே பாதிப்படைய வச்சிரும். இது ரொம்ப ரியலான, சீரியஸான ஒரு டிஸார்டர். அண்ட் ஒரு தெரப்பிஸ்டோட ஹெல்ப்போட இது கம்ப்ளீட்லி ட்ரீட்டபிள். நான் ஆங்ஸைட்டியால் சஃபர் ஆகிட்டு இருக்க தமிழ் மக்களுக்கு என்னோடய கவுன்சிலிங் ப்ராக்டிஸ் மூலியமாக காமாக ஃபீல் பண்ண ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் கால் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ண எனக்கு காம்னு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள்.